வக்ஃபு வாரிய சட்ட திருத்த முன்வரைவை நடுவண் அரசு கைவிடக் கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். இணையவழி சூதாட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் தடைபெற முடியாவிட்டால் புதிய சட்டத்தை நிறைவேற்றுமாறு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து காங்கிரஸ் சார்பில் ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும். கே.சி. வேணுகோபால் தகவல். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி தமிழகம் திரும்பிய நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி பயணம். எல்லை தாண்டி வந்ததாக கூறி தமிழகத்தை சேர்ந்த 11 மீனவர்களை சிறைபிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். தங்கம் விலையில் பவுனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 65,880 ரூபாய்க்கு விற்பனை. புதிய பூங்காக்கள் அமைக்க தமிழக அரசு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் கே.என். நேரு தகவல். தமிழகத்தில் 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் பணி தொடங்கியுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. இணையதள விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க மாநில அரசுகள் சட்டம் இயற்றலாம் என நடுவண் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். வேலூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருச்சி, மதுரை, ஈரோடு, சேலம் உட்பட 10 மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை நடுவம் எச்சரிக்கை.